எல்லாருக்கும் அன்புக்கும் இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அந்த மூணாவது ஆன்லைன் ஜாப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அதனால வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். அதனால வீடியோ கலர போலாமா? வாங்க வீடியோ கலர போலாம். வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ற ஜாப் சொல்றதுக்கு முன்னாடி வந்து சில விஷயங்கள் வந்து இந்த ஜாப்ல வந்து ஃபாலோ பண்ற விஷயங்கள் இருக்கு. இந்த ஜாப் வந்து பிரத்யேகமா வந்து யார் வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் எந்த ஊர்ல இருந்து வேணாலும் இந்த ஜாப் செய்யலாம். முதல் விஷயம். அது மட்டும் இந்த ஜாப் பொறுத்த அளவுக்கு முழுக்க எல்லா நாட்டிலையும் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அப்புறம் மூணாவது விஷயம் வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து மொபைல்ல யூஸ் பண்ணலாமா சார், மொபைல்ல யூஸ் பண்ணலாமா கேட்டது வந்து இந்த ஜாப் வந்து மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம், டேப்லெட்லயும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து டெஸ்க்டாப்லயும் யூஸ் பண்ணலாம். ஒரு சிம்பிளான ஜாப். ஆனா வந்து கஷ்டம் இல்லாம பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா இதுலயும் ஒரு உழைப்பு இருக்கு. ஆனா வந்து தினமும் வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்தியா மதிப்பு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இதே நீங்க வந்து யூஎஸ்ல இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நீ கண்ணை மூடிட்டு வந்து உங்களோட திறமை வந்து உங்களோட திறமைக்கு வந்து நீங்க ஒரு நாளைக்கு வந்து யூஎஸ்லயும் உங்களால வந்து நல்ல ஒரு $200 டெய்லி சம்பாதிக்க முடியும். அதனால வந்து இந்த ஜாப் பிரத்யேகம் வந்து எல்லா நாட்டுக்கும் சேர்ந்த மாதிரி ஜாப். அதனால வந்து இந்த ஜாப் வந்து தெளிவா பாருங்க. என்ன நான் சொல்ல போறேன் வீடியோவை பார்த்துட்டு நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தெளிவா புரிஞ்சுங்க. அதனால வந்து வீடியோ முதல்ல போய் பாருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ரௌசருக்கு போய்ங்க, ஏதாவது கூகுள் ப்ரௌசரோ ஏதாவது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ப்ரௌசருக்கு போய்ங்க. மேலே போயிட்டு இது மாதிரி வந்து இந்த shorty.st சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ண தேவை. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நம்ம லிங்க் மூலமாக நீங்கள் போயிடுங்க. லிங்கை ப்ரெஸ் பண்ணி டேரெக்டாக அந்த வெப்சைட் போகும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போங்க. போயிட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆன அப்புறம் முதல்ல ஜாயின் பண்ணணும். இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு முழுக்க உலக நாடு முழுக்க இந்த வெப்சைட் அப்ரூவல். பிரத்யேகமாக சொல்ல போனால் இந்தியாவுக்கு இந்த வெப்சைட் ரொம்ப அப்ரூவலான வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து சராசரியாக மாதம் வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஒரு நாளைக்கே வந்து ஃபோன் இருந்தாலே போதும். லேப்டாப் கொடுத்ததில் ஒரே ஒரு ஃபோனில் கூட நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். ஏன்னா வந்து இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு முழுக்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இந்த ஜாப். இதுக்கு வந்து முதல்ல நீங்கள் சைன்இன் பண்ணுங்க. சைன்இன் வந்து ஜாயின் பண்ணிட்டு முதல்ல வந்து ரிஜிஸ்டர் உங்களோட இமெயில் அட்ரஸ் அடிங்க. அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்த அப்புறம் வந்து கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஐ எம் நாட் ரோபோட்னு கொடுத்துங்க. கொடுத்த அப்புறமா வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே ரிஜிஸ்டர் கொடுங்க. ரிஜிஸ்டர் பண்ண அப்புறமா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இன்னொரு பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி வரும். இமெயில் had been sent to இமெயில் அட்ரஸ் சொல்லும். இந்த இமெயிலில் நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு போனீங்கன்னா உடனே வந்து இன்பாக்ஸில் வரலன்னா நீங்கள் வந்து இன்பாக்ஸில் வரணும் கீழே ஸ்பேமில் போய் பாருங்கள். ஒருவேளை ஸ்பேமில் போய் இருக்கும், ஒருவேளை வரலன்னா ஸ்பேமில் தான் இருக்கும். கொஞ்சம் வந்து 1 hour வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு சீக்கிரம் வந்துச்சு, உங்களுக்கு 1 hour கூட லேட் ஆகலாம். அது வந்து அப்புறமா அதில் கொடுத்துருக்க லிங்க்லேருந்து நீங்கள் வந்து டைரெக்டாக போக வேண்டியதாக இருக்கும். அதில் எந்த லிங்க் கொடுத்துருக்காங்களோ அந்த கிளிக் லிங்க் இல்லைனா வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ண அப்புறமா டைரெக்டாக நீங்கள் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. சைன்இன் பேஜ் வந்துடும். ஸ்பைனிங் பேஜ் வந்தோன்னு தான் இப்போ உங்களுக்கு விஷயம் தெரியணும். இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஈஸியாக நான் சொல்கிறேன். இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு இது நார்மலாக வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, இல்லைனா வந்து மற்றவங்க வெப்சைட்டை வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணாலே போதும். மற்றவங்க வெப்சைட்டை நீங்கள் ப்ரமோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காசு சுலபமான முறையில் ஈஸியான முறையில் வந்துடும். இது எப்படி நீங்கள் ப்ரமோட் பண்ண நினச்சிங்கன்னா இது அன்றாட வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு மக்கள் வந்து ஏதோ ஒரு தேடி போயிட்டு தான் இருப்பாங்க. இப்போ சொல்ல போனால் ஒருத்தவங்க வந்து டெய்லி ஆன்லைன் ஷாப்பிங்கை பற்றி தேடுவாங்க, ஒருத்தவங்க ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி பார்ப்பாங்க, இல்லைனா ஒரே ஒரு வெப்சைட்டுக்கு போவாங்க, ஒரே ஒரு முக்கியமான வீடியோ எடுத்து நிறைய பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கிற வீடியோவை நிறைய நியூஸ்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்பில். அதே மாதிரி நீங்கள் அவங்க எடுத்து போஸ்ட் பண்ணுற லிங்க் வந்து இந்த ரூபத்தில் நீங்கள் இந்த லிங்க்கில் போட்டு போஸ்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி நடக்குது மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட்டை பொறுத்தவரைக்கு இப்போ நான் வந்து இந்தியாவோட Amazon.comல போகிறேன். Amazon.comல போயிட்டு நான் ஏதோ ஒரு பேஜ் நான் ஓப்பன் பண்ணுறேன். இது பேஜ் போட்டிங்கன்னா வந்து இப்போ திடீர்னு இந்த வெப்சைட்டில் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டோட மவுஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு நீங்கள் பார்க்கலாம் இந்த மவுஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த மவுஸை நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஏதாவது ரூபத்துலேருந்து விளம்பரப்படுத்தணும்னா வியூவர்ஸ் பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இதை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல இதில் பாருங்கள் ஸ்டேட்டஸில் வந்து இந்த ஷார்ட் அண்ட் லிங்க் URL வந்து இது வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு ஷார்ட் அண்ட் லிங்க் இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணிங்க.
கிளிக் பண்ணனா உங்களுக்கு ஒரு லிங்க் வருது பாருங்க, இந்த லிங்க் காப்பி பண்ணா போதும். இந்த லிங்கை வந்து நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த லிங்க் எல்லாருக்கும் ஷேர் பண்ணும்போது யாரெல்லாம் வந்து அந்த லிங்க் நீங்க கொடுத்துருக்க லிங்க் மூலமா வந்து அவங்க பேஜை விசிட் பண்றாங்களோ அவங்க உங்களுக்கு காசு சேரும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா எனக்கு டாலர் பாருங்க 0.0099 சென்ட்ஸ் இருக்கு. இப்போ நானே வந்து நான் கொடுத்த லிங்கை வந்து இப்படி பேஸ்ட் பண்ணி நானே போட்டு பார்க்குறேன். இப்போ போட்டு பார்க்கும்போது இது வந்து நீங்க ஆக்சுவலி கொடுத்துருக்கிறது வந்து உங்களோட லிங்க் மூலமா தான் அமேசான் வெப்சைட் போய் பார்க்க போறாங்க. அதனால இவங்க அந்த விசிட் பண்ணும்போது இவங்க இந்த கம்பெனிக்காரங்க வந்து முதல்ல வந்து அவங்க ஒரே ஒரு ஆட் கொடுப்பாங்க, இந்த 2 to 3 செகண்ட்ஸ். அந்த ஆட் வந்து அப்புறமா தான் அந்த வெப்சைட்டுக்கு போகும். இதால என்ன ஆகும், இந்த ஆட்ல இருந்து வர காசை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பாதி தருவாங்க, அவங்க கொஞ்சம் பாதி வச்சுப்பாங்க. இப்போ ஸ்கிப் பண்ணிட்டோன்னா டைரக்டா நீங்க எந்த பேஜ் பார்த்தீங்கன்னா அமேசான்ல போயிடும். இப்போ போய் பாருங்க, டேரக்டா போய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து ஏறி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 0.99 வந்தது வந்து நீங்க வந்து இப்போ அழகா என்ன பண்றீங்கன்னா வந்து திரும்பி வந்து ஸ்டேட்டஸ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 9 பார்த்தீங்கன்னா 18 ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, அட் அ மூமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் இந்த விஷயம். நீங்க யோசிக்கலாம், என்னடா அது அமேசான்ல மட்டும் இல்லை, இப்போ நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும் எப்படி நீங்க இந்த பிசினஸை வந்து அடுத்த லெவல் கொண்டு போனீங்கன்னா வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மக்கள் வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து தேடுறாங்க. இதை வந்து அது தேடுறாங்க, இது தேடுறாங்க, ஒவ்வொரு விஷயங்களை தேடுறாங்க. இப்போ சொல்ல போனீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் டாப் 10 வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டாப் 10 வெப்சைட் லிஸ்ட் காட்டின பாருங்களேன். அன்றாடமா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தி ஹிந்துஸ்ல பத்தி நிறைய ஏகப்பட்ட பேர் நியூஸ் படிக்கிறாங்க. அந்த ஹிந்துஸோட பேப்பர்ல எந்த நியூஸ் டாப்பா இருக்கோ அந்த நியூஸை எடுத்து உங்க லிங்க்லைன் கொடுத்து அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து உங்க லிங்க்லைன் பார்க்கும்போது அதே மாதிரி பிஹைண்ட் ரூட்ஸ் ஏகப்பட்ட வெப்சைட் இருக்கு, தினகரன் அப்புறமா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த வெப்சைட்லாம் ஒரு நாளைக்கு வந்து ஏகப்பட்ட பேர் பார்க்குறாங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு ஆன்லைன் வெப்சைட்டை வந்து உங்க லிங்க்லைன் கொடுத்து அந்த லிங்க் வந்து மற்றவங்களை பார்க்க வைக்கும் போது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பைட்ஸ் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். இது எவ்வளவு பைட்ஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு டோட்டல் லிஸ்டே நான் வந்து கொடுத்துருக்கேன். எல்லா நாட்டுக்கும் சொல்ல போனா உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுல உள்ளவங்க வந்து இந்த பிசினஸ் செய்யலாம். எல்லா நாட்டுக்கும் அப்ரூவல் இருக்கு. இது டோட்டலா பாத்தீங்கன்னா எந்தெந்த நாட்டுக்கு வந்து எங்கெங்க பண்ணீங்கன்னா எங்கெங்க வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு ஏர்னிங்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு கரெக்டான முறையில் வந்து கொடுத்துருக்கேன். இதோட பிடிஎஃப் காப்பி கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து கொடுத்துருக்கேன். நீங்க வந்து அந்த லிங்கை போய் நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணா போய் கண்டிப்பா பண்ணீங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் போய் டவுன்லோட் பண்ணீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவோட லிங்க் நான் வந்து காட்டுறேன். நான் இந்தியாவோட லிங்க் வந்து இதிலே தான் இருக்கும். இந்தியா லிங்க். ஆனால் அதிகமான ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1000 வியூஸ்க்கு வந்து $15 வரைக்கும் அமெரிக்காவில் தராங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1000 வியூஸ்க்கு வந்து $1.559 வரைக்கும் தராங்க இந்தியாவில். அதனால வந்து இந்த பிடிஎஃப் இது வந்து ரொம்ப ஒரு சுலபமான பிசினஸ்ல வந்து நம்ம சம்பாதிக்கிற ஒரு மெத்தட். இதுக்கப்புறம் நீங்க கேட்கலாம், இதை நான் எப்படி வித்ட்ரால் செய்யணும்னு கேட்டீங்கன்னா வந்து வித்ட்ரால் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து அதிலே கொடுத்துருவாங்க எவ்வளோக்கு நீங்க வந்து வித்ட்ரால் செய்ய முடியும். நல்லா ஞாபகம், 1000 வியூஸ் வந்துச்சுன்னா $5. ஒரு நாளைக்கு நீங்க கொடுக்குற அந்த லிங்கால வந்து ஒரு நாளைக்கு வந்து மக்கள் வந்து 1,00,000 பேர் பார்க்கலாம், 10,000 பேர் பார்க்கலாம், 20,000 பார்க்கலாம். அப்ப நீங்க நினைச்சீங்க எவ்வளோக்கு நீங்க நெட்ல உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அவ்வளோக்கு தான் நீங்க ஏர்ன் பண்ணலாம். இதுல போனீங்கன்னா வந்து முதல்ல வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு 3 அக்கௌண்ட் தேவைப்படும். ஒன்னு வந்து பேபால் அக்கௌண்ட் தேவைப்படுது, இன்னொன்று வந்து வெப் மணின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் தேவைப்படுது, இல்லைன்னா பேனியர்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் தேவைப்படுது. ஆல்ரெடி மக்கள் வந்து நிறைய பேர் பேபால் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. ஆனா எனக்கு தெரியும் பேபால் அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு வந்து பேபால் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ணு தனியா ஒரே ஒரு வீடியோ நான் போடுறேன். அந்த வீடியோ பார்த்தீங்க. அது வரைக்கும் நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருங்க. மேக்சிமம் வந்து நீங்க $5 ஏர்ன் பண்ண அப்புறமா உங்களோட பணம் பேபால் அனுப்பிச்சுட்றோம். பேபால்ல நீங்க அழகா வந்து பணத்தை வந்து உங்களோட பேங்க்ல மாத்திக்கலாம். பேபால் அக்கௌண்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்டான மெத்தட். இது வந்து பேனியர் மாதிரி நீங்க அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து $20 வந்து செய்யணும். ஆனா பேனியர்லாம் வேணாம், பேபால் இருந்தாலே போதும். பேபால் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணா ஆன்லைன் பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா பேபால்ல நீங்க இந்தியாவில் டிரான்ஸ்ஃபர் மாத்திக்கலாம். இதுல முழுக்க பாத்தீங்கன்னா வந்து நேர்மையான முறையில எந்த பிரச்சனை இல்லாம சுலபமான முறையில வந்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு. இதுல வந்து நான் எனக்கு அது சஜஸ்டட் இல்லை, ஆனா வந்து ரெஃபரல் பண்ணலாம். ரெஃபரல் பண்ணா கூட உங்களுக்கு 20% ரெஃபரலுக்கு வந்து ரெஃபரல் கோடு மூலமா வந்து நீங்க சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்க பேபால் அக்கௌண்ட் நான் வந்து நாளைக்கு சொல்லி கொடுத்த அப்புறமா வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து அந்த பேபால் அக்கௌண்ட் வந்து எதுல அப்டேட் பண்ணீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா வந்து செட் த பேமெண்ட் மோட்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா. பேபாலோட பேமெண்ட் மோட வந்து இந்த இடத்துல நீங்க வந்து செட் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண அப்புறமா பேபால் அக்கௌண்ட் ஓபன் பண்ண அப்புறம் நாளைக்கு நான் சொல்லி கொடுத்த அப்புறமா வந்து நீங்க பேபால் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனோன்னா இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், அதுக்கப்புறம் சிட்டி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொடுத்துங்க. ஸ்டேட் எல்லாம் கொடுத்துட்டு கண்ட்ரி எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா போதும்.
அதுக்கப்புறம் கொடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களோட இது நீங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து விட்ரால் மோடுன்னு சொல்லியிருக்கு. அதுலேருந்து கிளிக் பண்ணிங்க, பேபால்னு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த அப்புறமா வந்து கீழே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஆட் பிளாக்கிங் விசிட்டர் பாலிசின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். இதில் வந்து மாடரேட் 2+ இது இருந்தாலும் இதில் போதும். இதை கொடுத்துட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அழகான விதத்தில் வந்து உங்களுக்கு பணம் வந்து மாறிடும். இதுதான் ஒரு சிம்பிளான மெத்தடு. பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அப்புறமா உங்களுக்கு வந்து அழகா இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து பேபால் பணம் வந்து உங்களுக்கு டாலர் மாற்றிடுவாங்க. அது ஒரு ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒரு நாளைக்கு வியூஸ் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க போயிருக்காங்க வந்துட்டு நம்ம அழகாக நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கரெக்டாக காட்டுவாங்க. உங்களை அதால் கண்டுபிடிச்சா எத்தனை நாள் எத்தனை பேர் நம்ம வீடியோவில் பார்த்தா 2 தடவை நான் செஞ்சதால் 2 தடவை காட்டியிருக்கு. அதனால் இது ஒரு ஈஸியான மெத்தட் தான். அது நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்களா, வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா லிங்கை போடுங்க. உங்கள் லிங்க் எடுத்து அவங்களுக்கு கொடுங்க. உங்கள் ஒவ்வொரு பைட்ஸுக்கு வந்து உங்களுக்கு காசு வரும். அதே மாதிரி சொல்ல போனால் யூஎஸில் உள்ளவங்களுக்கு, எல்லா நாட்டில் உள்ளவங்களுக்கு வந்து இப்போ ஒருவேளை நீங்கள் கொடுக்குற லிங்க் வந்து யூஎஸில் பார்த்தாங்க அந்த லிங்க்குக்கு பணம் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் ஒழுங்காக வேலை செஞ்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கலாம், இல்லைன்னா 1000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம். ஆனால் கரெக்டாக வேலை செஞ்சீங்கன்னா 1000 ரூபா சம்பாதிக்கலாம். ஏன்னா வந்து மக்கள் என்ன எதிர்பார்க்கலாம். இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி நியூஸஸ் ஏகப்பட்ட வெப்சைட் நீங்கள் வந்து எதுலலாம் ஷேர் பண்ணிச்சுன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், ட்விட்டரில் ஷேர் பண்ணலாம், நீங்கள் எதில் வேணால் ஷேர் பண்ணலாம். எதில் வந்து குரூப்பில் இருக்கீங்களா வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணலாம். அதனால் போய் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போங்க. நான் கண்டிப்பாக போய் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட் லிங்க் மூலமாக நீங்கள் போய் சைன்இன் பண்ணிங்க. கீழே PDF காப்பி கொடுத்துருக்கேன். என்னோட கூகுள் டிரைவ்லேருந்து எந்த நாட்டுக்கு எவ்வளோ வந்து பணம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கொடுக்கும். அது மட்டும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாருக்கீங்க கீழே போய் ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேற்கொண்டு நான் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது, அதனால் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஜாபோட வெப்சைட் பேர் பார்த்தீங்கன்னா shorty.st சொல்லிட்டு இந்த ஜாப் முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி இந்த வெப்சைட் மாதிரியே நிறைய வந்து adfile.com சொல்லிட்டு ஏகப்பட்ட வெப்சைட் இருக்கு. ஆனால் அந்த ஜாப் வந்து இல்லீகல் ஆயிடுச்சு. இந்த ஜாப் வந்து ட்ரஸ்டபிளா வந்து உலக நாடு முழுக்க வந்து இது கரெக்டாக கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த எல்லா நாட்டுக்கும் வந்து இவங்க ஆட் ப்ராப்பரா வந்துட்டு இருக்கு. அதனால தான் வந்து இந்த வெப்சைட் வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா 2015 அப்புறமா இந்த வெப்சைட் இதுக்கு வெற்றிடமாக ரன் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்க கூகுள் சர்ச் போய் இந்த வெப்சைட்டை பிரத்தியமா நீங்க வந்து சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாரும் பணம் சம்பாதிச்ச பேர் தான் இருக்க தவிர யாருமே பணம் இழந்தது இல்லை. இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு முழுக்க பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து சொந்தமா ஒரு வெப்சைட் வச்சிருந்திருப்பீங்க. சொந்தமா வெப்சைட் வச்சிருந்தீங்கன்னா அதுல ஒரு லிங்கை போட்டு இதை செய்யலாம். இல்ல சொந்தமா வெப்சைட் இல்லாதவங்க ஓரம் தள்ளிடுங்க. இந்த வெப்சைட் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்து நான் சொல்றக்கூடிய ஒரே ஒரு வழி என்னன்னா, நீங்க கண்டிப்பா வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இந்த 3ல வந்து ஒரே ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியால இல்லாத ஒரு ஆளே இல்லை. ஒரு பொதுவா சொல்ல போனா வந்து நீங்க வந்து இப்ப யூஎஸ்ல இருக்கலாம். யூஎஸ்ல பாத்தீங்கன்னா வந்து அமேசான்ல ஒரே ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபரை எடுத்து நீங்க வந்து ஒரே ஒரு குரூப்புக்கு ஃபேஸ்புக்கு எடுத்து அந்த ஜாபை எடுத்து அப்படியே நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க வந்து ஷேர் பண்ற முன்னாடி வந்து அந்த லிங்க் எடுத்து இந்த உங்களோட ஐடி இருக்குல்ல அந்த ஐடியில போட்டு நீங்க வந்து ஒரே ஒரு லிங்கை ஜென்ரேட் பண்ணி அந்த லிங்கை கொடுக்கும்போது என்னன்னா சொல்ல முடியாது ஒரே நாள் வந்து உங்களோட லிங்க் வந்து எவ்வளவுக்கு ஃபேமஸா இருக்கோ அந்த லிங்கை பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து ஒரே நேரத்துல வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பேர் வியூஸ் வர ஆரம்பிக்கும். அது எப்படி நீங்க தனியா வந்து செலக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்து நீங்க நல்ல வந்து முதல்ல வந்து நல்லா தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்னன்னா முதல்ல சோஷியல் மீடியா வந்து நல்லா புரிஞ்சுக்கூடிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு காலையில வந்து சொல்ல போனா வந்து டெய்லி வந்து அமேசான்ல ஒரே ஒரு டீல் போடுவாங்க. சொல்ல முடியாது திடீர்னு வந்து 10 ரூபாய்க்கு கூட சில டீல் போடுவாங்க. அந்த மாதிரி ஆஃபர் வரனால உடனே அந்த டீல் எடுத்து இது மாதிரி வந்து வாட்ஸ்அப்ல டைப் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில அமேசான்ல வந்து ஒரே ஒரு சொல்ல போனா 10,000 மொபைல் வந்து 4,000 ரூபாய்க்கு வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. அதனால உடனடியா போய் இந்த ஆஃபர் லிங்க்ல போய் பாருன்னு சொன்னா உண்மையான லிங்க் கொடுங்க. அதுக்காக தப்பான லிங்க் கொடுத்துறாங்க. ஏன்னா வந்து வியூவர்ஸ் ஏமாற வச்சிடாங்க. உண்மையான லிங்க் கொடுங்க. அந்த லிங்கை நீங்க ஜென்ரேட் பண்ண லிங்க் வந்து முதல்ல நீங்க போய் அந்த லிங்க் அமேசான் லிங்க் எடுத்து அதுக்கப்புறம் வந்து உங்களோட வெப்சைட் போய் ஷார்டன் பண்ணி அந்த லிங்கை நீங்க டைப் பண்ணி அந்த லிங்க் வந்து உங்களோட ஃபேஸ்புக் இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப் இல்லைன்னா ட்விட்டர்ல இருந்து பேஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வியூவர்ஸ் என்ன பண்ணுவாங்க அந்த லிங்க் உடனே கிளிக் பண்ணி உடனே நம்மள போய் போட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கூட்டம் தனியாக கேட்டகரி. அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி வந்து விசிட் பண்ற வெப்சைட் ஏகப்பட்ட வெப்சைட் இருக்கு. சொல்ல போனா தினகரன், தினமலர், தினத்தந்தி, ஹிந்து எக்ஸ்பிரஸ் அது மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணலாம விடிய காலையில வந்து இன்னைக்கு உள்ள புது எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து ஹிந்துஸ்ல இருந்து எடுத்து நீங்க அந்த லிங்க் எடுத்து உங்கள போட்டு அப்படியே நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்து இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் சராசரியா வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்ல பார்த்தத வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல அனாவசியமா இல்லாத
தேவையில்லாதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா இவனுக்கு மூக்குல பஞ்சு வந்துருச்சு, இவனுக்கு மூக்குல ரத்தம் வந்துருச்சு, இந்த குழந்தை ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு, இந்த குழந்தை இப்படி ஆயிட்டு இருக்கு, இந்த குழந்தை அப்படி ஆயிட்டு இருக்கு, நான் பஞ்சம் இல்லாம இல்ல, நிறைய விஷயம் தேவையில்லாத விஷயத்த வந்து ஷேர் பண்ணும்போது நீங்க ஒரு தேவையில்ல விஷயத்த ஷேர் பண்ண மாட்டீங்க. தேவையில்ல விஷயத்த ஷேர் பண்றீங்க, அதுலயும் வந்து நீங்க ஒரே ஒரு ஊதியம் தேடுறீங்க. அதுதான் உண்மை. தவிர இது முழுக்க பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு அஃபிலியேட் கூட சொல்லலாம். ஆனா அஃபிலியேட் முழுமையான அஃபிலியேட் இல்ல, இது வந்து கிளிக் பைட்ஸ் சொல்லுவாங்க. இது கிளிக் பைட்ஸ்னா உங்க லிங்க்ல இருந்து அவங்க போகும்போது வந்து உங்களுக்கு சுலபமான முறையில வந்து உங்களுக்கு பணம் ஈஸியான முறையில வந்து கிடைக்கும். இப்ப சொல்ல போனா ஜிஎஸ்டி பத்தி ஒரு ஃபுல்லான விரிவாக்கம் ஏதாவது வெப்சைட்ல போட்டிருக்காங்களா, இப்ப ஜிஎஸ்டி எல்லாம் டாப்பான பீரியட் எது வந்து உங்களுக்கு பீக்கா இருக்கோ அதை அந்த வெப்சைட் வந்து உங்க லிங்க்ல போட்டு அப்படியே நீங்க லிங்க் வந்து ஏதாச்சும் உங்களோட போஸ்ட் பண்ணீங்க, வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணீங்க. எவ்வளவுக்கு ஷேர் பண்ண ஆகும்னா கண்டிப்பா வியூவர்ஸ் கிளிக் பண்ணுவாங்க. அந்த நியூஸை படிச்சு கிளிக் பண்ணும்போது கண்டிப்பா வியூஸ் வரும். இல்லைன்னா ஒரே ஒரு வேற வெப்சைட்ல போயிட்டு ஒரு தினமலர், தினத்தந்தி நிறைய இருக்கு. இது மாதிரி நிறைய செலக்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து நீங்களே தான் யூகிச்சு அறிவை வளர்த்துக்கிட்டு நீங்களே தான் யோசிக்கணும். இதுக்கு நான் வேற என்ன ஐடியா தரும்னு சொன்னா என்னால ஐடியா தர முடியும். ஏன்னா வந்து நான் ஒரே ஒரு கோடு தான் போட்டு தர முடியும் தவிர அதுல ரோடு நீங்க தான் போகணும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இதோட சைன் அப் ஆப்ஷன் சொல்லிட்டேன். முதல்ல வந்து போய் இதை சைன் அப் பண்ணீங்க. உங்களோட ஜிமெயிலோ எதுலயோ யாகோ அக்கௌண்ட் வச்சுன்னா சைன் அப் பண்ணீங்க. சைன் அப் பண்ணிட்டு முக்கியமான விஷயம் வந்து அதுக்கு வந்து நீங்க வந்து அது வந்து உங்களோட மெயில போய் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதனால உங்களோட மெயில போனா அவங்க ஒரு மெயில் அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மெயிலை கிளிக் பண்ணி நீங்க சைன் அப் ஆயிட வேண்டியதான். எனக்கு வந்து 10 நிமிஷத்துல வந்துருச்சு, உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகலாம். 1 மணி நேரத்துக்குள்ளார வந்துடும். ஒருவேளை சைன் அப்ல இன்பாக்ஸ்ல இல்லைன்னா ஸ்பேம்ல போய் செக் பண்ணீங்க, ஸ்பேம்ல கண்டிப்பா இருக்கும். அதனால வந்து அதை பத்தி வருத்தப்பட வேணாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்களோ நான் அதை சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளனேஷன் பண்ணிப்பேங்க. நான் வந்து ஒரே ஒரு லிங்கை போட்டிருப்பேன். லிங்கை போட்டு நானே வந்து ஓபன் பண்ணேன். பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து எனக்கு வந்து பாயிண்ட் ஏறுச்சு. அதே மாதிரி முக்கியமான விஷயம்னா எல்லாரும் யோசிப்பீங்க, இவர் பண்ண மாதிரி நம்மள ஓபன் பண்ணி செய்யலாம் பாப்பீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டெர்மினேட் ஆயிடும். நீங்க செய்யக்கூடாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வந்து நீங்களே அந்த ஜென்ரேட் பண்ண லிங்கை நீங்களே ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட் வந்து கடைசியில பணம் வர நாள்ல வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து 3 விஷயம் இதுல செய்யக்கூடாத விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட அக்கௌண்டே நீங்களே லிங்க் எடுத்து நீங்களே போட்டு நான் ஒருத்தர 2 தடவை செய்யறதால தப்பு இல்ல. நீங்களே செஞ்சிருந்தா அவங்க ஐபி அட்ரஸ் ட்ரேஸ் பண்ணுவாங்க. ஐபி அட்ரஸ் ட்ரேஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட அக்கௌண்ட் டெர்மினேட் ஆயிடும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா வந்து யூடியூப் லிங்க் வந்து இதுல இருந்து ஜென்ரேட் பண்ணி நீங்க கொடுக்க கூடாது. யூடியூப் லிங்கை ஜென்ரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்பயே உங்களோட சேனல் உங்களோட இதை வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க. என்னன்னா பாத்தீங்கன்னா உங்க ஐடி, ஏன்னா வந்து யூடியூப் வந்து ஆல்ரெடி கூகுள் ஆட்சன்ஸோட அப்ரூவல் இருக்கு. கூகுள் ஆட்சன்ஸோட அப்ரூவல் இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க எதுக்கு யூடியூப் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கும் அவங்களுக்கு வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா இந்த யூசி ப்ரௌசர், நான் ஆல்ரெடி கொடுத்த யூசிக்கு நீங்க வந்து இந்த சொந்தமா நீங்களே வந்து உங்களோட அந்த ஜென்ரேட் பண்ண லிங்கை நீங்களே ஓபன் பண்ணி பார்க்க கூடாது, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் யூடியூப் அது மாதிரி எந்த இதுலலாம் ஆட்சன்ஸ் அவங்களே வருமானம் தரக்கூடிய வெப்சைட்டை வந்து நீங்க ஓபன் பண்ணி அவங்களுக்கு லிங்க் மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதை தவிர்த்து இந்த யூசியும் அது மட்டும் இல்லாம யூடியூப் அது மட்டும் இல்லாம இந்த சொந்தமா கிளிக் பண்ண தவிர பாக்கி எந்த வெப்சைட், எந்த லிங்க், எந்த ஆன்லைன் ஷாப்பிங் எது வேணாலும் நீங்க தாராளமா கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இதோட பிரைஸ் டேக் சொல்ல போறது வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமான முறையில வந்து சம்பாதிக்கலாம். 1000 வியூஸ்க்கு பாத்தீங்கன்னா வந்து $1.53 உங்களுக்கு வந்து டாலர் கொடுக்குறாங்க. நெருக்கி பார்த்தா இந்தியாவுக்கு $1 வந்து இன்னைக்கு வந்து மதிப்பு வந்து $58 வருது. உங்களுக்கு வந்து $1.5 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90 100 வரும். 100 கணக்கு வச்சுங்களா, 1000 வியூஸ்க்கு 100 10,000 வியூஸ்க்கு வந்து உங்களுக்கு கணக்கு பண்ணி பாத்துங்க. 10,000 வியூஸ்க்கு வந்து உங்களுக்கு அதான் சொல்றேன், 1000 வியூஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து $100 நெருக்கி வருது. 10,000 வியூஸ்க்கு எவ்வளவு வரும் நீங்களே கணக்கு பண்ணீங்க. அப்போ உங்களுக்கு கணக்கு பண்ணும்போது எவ்வளவு எடுக்கலாம் என்ன ஐடியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தோராயமான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால வந்து இது எப்படி செய்யலாம், ஒரு நாளைக்கு வந்து நீங்க இப்போ சுதாரணமா நீங்க வந்து ஒரு ஆட் எடுக்கிறீங்க. அந்த ஆடை எடுத்து நீங்க வந்து ஜென்ரேட் பண்றீங்க. ஒரு வெப்சைட் எடுத்து அதை வந்து ஷேர் பண்றீங்க. திடீர்னு இன்னைக்கு உங்க ஆடை வந்து ஒரு 1000 பேர் பார்த்திருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து நான் நம்புங்க ஒரு நாளைக்கு வந்து $1.53 கிடைக்குது. இதே வந்து 10,000 பேர் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அழகா பாத்தீங்கன்னா $1000 கிடைக்குது. ஆனா கண்டிப்பா 1000 பேர் கம்மியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, 1000 பேருக்கு மேலதான் பார்ப்பாங்க. ஆனா வந்து இதுல உழைப்புன்னு சொல்ல போனா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வெப்சைட் வச்சு நீங்க கிளிக் பைட்ஸ் வச்சு நீங்க வந்து சம்பாதிக்க போறீங்க. ஆனா வந்து நீங்க நல்ல ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்,
எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ட்ரெண்டிங்கா இருக்கணும், நல்ல விஷயங்கள் ட்ரெண்டிங்கா இருக்கணும், உபயோகப்படுற மாதிரி விஷயமா இருக்கணும், தவிர உபயோகம் இல்லாத விஷயத்தை எடுத்து மக்களை ஏமாத்த வேணாம். ஏன்னா வந்து நான் ஒரு விஷயத்த டாபிக் நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னா நான் 1க்கு 1000 தடவை வந்து அதை செக் பண்ணி நிதானமா நான் ஃபுல்ஃபில்லா, ஏன்னா எனக்கு வீடியோ எவ்வளவு லென்த் ஆனாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா உங்களுக்கு விஷயம் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவா புரியணும். அதனால வந்து ஒரு நியூஸ் எடுக்கிறீங்களா, இன்னைக்கு நியூஸ் விசித்திரமான நியூஸ் இருக்கு, அந்த நியூஸ் பத்தி எடுங்க. இல்ல ஒரு வெப்சைட்ல வந்து ஒரு இயற்கை மூலிகைத்தை பத்தி கொடுத்துருக்காங்க, அந்த விஷயத்தை வந்து நீங்க 10 பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த 10 பேருக்கு நீங்க ஷேர் பண்ணும்போது என்னன்னா அந்த ஜென்ரேட் பண்ண லிங்கோட மேல டைப் பண்ணுங்க, இந்த இது நீங்க இன்னைக்கு வாழைக்காய் சாப்பிட்டா இது நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு டாபிக்கை போட்டு இந்த லிங்கை போய் பாருங்க, அதுல உங்களுக்கு வந்து தெளிவான விளக்கம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த லிங்கை போய் பிரஸ் பண்ணி பார்ப்பாங்க. அந்த லிங்கை பிரஸ் பண்ணி பார்க்க உங்களுக்கு வியூஸ் வந்துட்டு இருக்கும். அது வந்து தேர்ந்தெடுங்க, எந்த தேர்ந்தெடுத்தீங்கன்னா இதுல முழுக்க என்னன்னா வந்து மொபைல் உள்ள யூசர்னா முதல்ல வந்து போன்ல எடுங்க, எது பாத்துங்க ஜென்ரேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அந்த லிங்கை பிரஸ் பண்ணி ஷேர் பண்ணிட்டே இருங்க. ஷேர் பண்றது மட்டும் தான் இதுல வேலை. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 மணி நேரத்துல 3 மணி நேரம் கரெக்டான முறையில நீங்க வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். அதுக்கு அடுத்த விஷயம் சொல்ல போனா வந்து ஆல் ஓவர் வேர்ல்ட்ல வந்து எந்த நாட்டுல வேணா செய்யலாம். நான் வந்து பிடிஎஃப் ஃபைலும் கொடுத்துருக்கேன், நம்ம சேனல் லிங்க்ல நீங்க டேரக்டா அந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க. அதனால பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், பிடிஎஃப்ல பாருங்க எந்த நாட்டுக்கு எந்தெந்த அமௌண்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு தெளிவான முறையில கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா வந்து முக்கியமா இந்த இதை எப்படி பணம் விட்ரால் செய்யணும் பாத்தீங்கன்னா பேபால் அக்கௌண்ட் இருக்கணும். பேபால் இல்ல பேனியர் அக்கௌண்ட். பேபால் அக்கௌண்ட் இல்லைன்னா உங்களால எடுக்க முடியாது. பேபால் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு வந்து சந்தோஷம், இல்லாதவங்களுக்கு வந்து வருத்தப்படாதீங்க. நாளைக்கு இல்ல நாளை மறுநாள், நாளைக்கு ஆல்மோஸ்ட் நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன், பேபால எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணு சொல்லிட்டு தெளிவான முறையில வீடியோ போடுறேன். போட முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை, நீங்க சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க, $5 மேலதான் வந்து விட்ரால் செய்ய முடியும். அதே மாதிரி மாதம் 10ஆம் தேதி தான் நீங்க பணத்தை வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதனால கவலைப்பட வேணாம். நீங்க வந்து $5 வந்தாலே நீங்க வந்து பணத்தை விட்ரால் செஞ்சுக்கலாம். சராசரியா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து $300 வரைக்கும் விட்ரால் செஞ்சுக்கலாம். அதனால வந்து கண்டிப்பா ஒரு மாசம் பாத்தீங்கன்னா என்னோட உத்தேசம் பிரகாரம் பாத்தீங்கன்னா மாசம் வந்து ஒரு 25,000 30,000 கண்டிப்பா கண்ண மூடி செய்யலாம். ஆனா வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கரெக்டான முறையில ஷேர் பண்ணுங்க, கரெக்டான விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. தப்பான விஷயத்தை ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் கெட்ட பேரு. அது மட்டும் இல்லாம தப்பான விஷயத்தை செய்யறதால நீங்க தான் வந்து இந்த கம்பெனி இழுத்து மூட வச்சிருவீங்க. இந்த கம்பெனி இது வரைக்கும் சரியான முறையில ரன் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், ஏன்னா உலக நாட்டை வந்து இது கரெக்டான முறையில வந்து உபயோகப்படுத்திருக்காங்க. நீங்களும் வியூவர்ஸ் யாரெல்லாம் வந்து உபயோகப்படுத்த போறீங்களோ வந்து கீழே லிங்க்ல வந்து பிரஸ் பண்ணி அந்த லிங்க்ல இருந்து நீங்க போய் சைன் இன் பண்ணி அந்த லிங்க்ல நீங்க ஐடி கிரியேட் பண்ணி நீங்களும் வந்து இந்த வேலையை செய்யுங்க. அதுக்கப்புறம் விஷயம் பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து சொல்லப்போனா உங்களுக்கு வந்து இன்விடேஷன் கோட் இருக்கு, நீங்களும் இன்விடேஷன் வச்சு மத்தவங்களும் வந்து இன்வைட் பண்ணினா ஆஃபர் கொடுப்பாங்க. ஆனா நான் அதை பத்தி ஒரு பெரிய விஷயமா சொல்ல மாட்டேன், அது செய்யணும்னா கண்டிப்பா செஞ்சீங்க. ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஜாபை பத்தி கிளிக் பைட்ஸ் சொல்ற பொறுத்த அளவுக்கு நான் வந்து இந்த வெப்சைட் சொல்ல போனா shorty.st வெப்சைட் வந்து உண்மையா சொல்ல போனா நேர்மையான முறையில் நல்ல விதத்துல சம்பாதிக்கலாம். அதனால வந்து இன்னைக்கு உள்ள ஆன்லைன் சீரிஸ் ஜாப் வந்து இந்த வாரத்தோட சீரிஸோட இதுதான். இதே வந்து அடுத்த ஆன்லைன் ஜாப் வந்து அடுத்த வாரம் தான் வரும். நான் வாரத்துக்கு ஒரே ஒரு ஜாப் தான் போட முடியும். ஏன்னா இன்னைக்கு நான் இந்த ஜாப் போட்டேன், இந்த வாரம் முழுக்க உங்களோட டவுட் கிளியர் பண்ணலாம். அப்பதான் வந்து அடுத்த வாரம் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து புதுசா இருக்கும். அதே மாதிரி வந்து நான் போடுற ஒவ்வொரு ஜாப் வந்து செலக்ஷன் பண்ணீங்க, எந்த ஜாப் உங்களுக்கு சூட் ஆகுமோ அந்த ஜாபை பாருங்க. அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எல்லாத்தையும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு நீங்க இந்த ஜாபை குழப்பிட்டு இருக்காங்க. இது வியூவர்ஸ் கொடுத்த ஒரு முதல் தலைப்புல நான் கொடுத்தேன். ஒரு நண்பர் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னா டெய்லி வந்து ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கணும், 500 1000 சம்பாதிக்கணும்னு ஒரு கணக்கு கேட்டிருந்தாங்க. அந்த கணக்குல இது ஒரு வீடியோ. அடுத்த வீடியோ வந்து டேட்டா என்ட்ரி பத்தி வரும், ஏகப்பட்ட வீடியோ பத்தி வரும். இந்த வீடியோ கீழே வந்து கண்டிப்பா என்ன ஜாப் வேணும்னு சொல்லி உங்களோட பட்டியல் வந்து கீழே எழுதிட்டுறீங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்றது எல்லாமே வந்து நான் உடனுக்குடன் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உடனே ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டவுட் இல்ல கிளாரிஃபை ஆகலன்னா வந்து கண்டிப்பா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. கேட்ட கேள்வி கேட்காதீங்க, நான் வந்து எல்லாமே தெளிவா ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டேன். நீங்க ரிஜிஸ்டர் பண்ண அப்புறமா மெயில் லிங்க் சைன் அப் ஆகும். சைன் அப் ஆன அப்புறமா 1 மணி நேரத்துக்குள்ள மெயில் வந்துடும். இல்லைன்னா வந்து ஸ்பாம்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து வீடியோ ஃபுல்லா பார்க்காம அரைகுறையா பார்த்துட்டு கூட நீங்க கேக்குறீங்க. ஒரு வீடியோ லென்த்தா இருக்குன்னா அந்த வீடியோல விஷயம் இருக்கும், அதனாலதான் வந்து ஒரு வீடியோ லென்த் ஆகுது. அதுக்காக ஸ்பீடா பேசுறீங்க, ஸ்லோவா பேசுறீங்க. நான் இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவா நிதானமா தான் பேசுறேன் நானு. அதனால உங்களுக்கு தெளிவான முதல்ல நான் சொல்லி கொடுத்துட்டு நினைக்கிறேன். அதனால இந்த வெப்சைட் சொல்ல போனா வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் சம்பாதிக்க முடியும். பேபாலோட அக்கௌண்ட் ஓபன் பண்றது கூடிய விரைவில் வந்து நாளைக்கு 4 மணிக்குள்ள கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துறேன். இல்லைனாலும் வேற ஒரு சேனல்ல போய் பேபால் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ணணும் அதை போய் பாருங்க. இல்ல நான் கண்டிப்பா போடுற விதத்துல நாளைக்கு போடுவேன். ஆனா அதை பத்தி கவலைப்பட வேணாம், நீங்க ஏர்னிங்ஸ் பண்ற மாதிரி ஏர்னிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதனால விஷயம் ஆல் தி பெஸ்ட் இந்த ஜாப்க்கு. அதனால வந்து
இந்த வீடியோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஷேர் பண்ண மாதிரி தான். மேற்கொண்டு இந்த ஆன்லைன் ஜாப் வீடியோக்கு வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்ம சேனல்ல யாரெல்லாம் இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா இருக்கீங்க, கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி வாரம் ஒரு நாள் வந்து ஆன்லைன் ஜாப், மற்ற நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டெக்னிக்கல் வீடியோ எல்லாமே நம்மளோட சேனல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு லைவ் செஷன்ல வந்து எங்கிட்ட வந்து நீங்க பேசலாம், என்ன வேணா உங்களோட சந்தேகத்தை கிளியர் கண்டிப்பா பண்ணிக்கலாம். அதனால வந்து இன்னைக்குள்ள வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Facebookல ஃபாலோ பண்ணுங்க, Twitterல ஃபாலோ பண்ணுங்க, Google Plusல ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ வந்துட்டே இருக்கு. மண்டி சைனிங் ஆஃப் முகமது. பை. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.